இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குடும்ப வாரிச அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அத பெத்தெடுக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா இருந்து அவளை நல்லபடியா நாம தானே பாத்துக்கணும். அவளுக்கு நல்ல வாய்க்கு ருசியா ஆக்கி போட வேண்டியது என் கடமை தானே. ஏன் வலிமா இப்போ கர்ப்பமா இருக்கும்போது உடம்புல வித்தியாசமா மாறுமாமே, அதெல்லாம் உண்மையா? மாறுமா? ஆமா ஆமா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு இழுக்கிற? நாங்கெல்லாம் அம்மா வயித்துல இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எவ்வளவு கதை சொல்லுவ. எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அதானே கதையா? ஏதாவது சொல்லி மேட்ச் பண்ணுதா பாரு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்றது? என்னத்த அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அடிக்கடி நடுமுதுகு அரிக்கும்னு சொல்லுவியே. அப்புறம் இந்த கணுக்கால் கருப்பாயிரும்னு சொல்லுவ. கணுக்கால் கருப்பாவுமா? அப்புறம் இந்த மூக்கு நுனி இல்ல, மூக்கு நுனி செவந்தே இருக்குன்னு சொல்லுவேல்ல. ஆமா 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 அப்படிலாம் ஆகும்ல. நீங்க எல்லாம் வயித்துல இருக்கும்போது அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? வீரா, எங்க அம்மா நாங்க 3 பேர் வயித்துல இருக்கும் போதும் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சான். அத்தை எங்கள்கிட்ட நிறைய சொல்லிருக்கு இல்லத்த? அப்படியா வலிமா? ஆமா பாவம் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூக்கெல்லாம் எப்போ செவந்தே போயிருக்கும். அப்படியே பண்ணிட வேண்டியதுதான். இன்னொன்னு சொல்றேன் கேளு. எங்க அம்மாக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்த உடனே எங்க அம்மா சொல்லாமே அத்தா அவங்க கர்ப்பமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருச்சு. அப்படியா வலிமா? ஆமா நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, அப்போ கர்ப்பமான இப்படியெல்லாம் ஆகுமா? தெரியாம போச்சே. ஓகே, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாத்துவோம். எதுக்கும் அம்மா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போயிட்டால? வா, அந்த விஜய் உள்ள போயிட்டாளா? போயிட்டா. என்னாச்சு? பெரிய புழுவா மாட்டி தூண்டில போட்டிருக்கோம். கன்ஃபார்மா மாட்டுவா. இதுல இருந்தே அவ கர்ப்பமா இல்லைங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிரும்.